My dear students, welcome back to Nurses Profile Channel. GNM of Nursing, General Nursing Midwifery, இல்லனா Diploma Nursing சொல்லுவோம். இந்த கோர்ஸ் பத்தின complete details தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ்க்கான 2025 academic இருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்குது. 7/7/2025 வந்து அப்ளிகேஷனுக்கான க்ளோசிங் டேஸ். அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. சோ இந்த கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் யார் இந்த கோர்ஸ் படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 10th முடிச்சு 12th நீங்க முடிச்சிருக்கணும். உங்களோட சப்ஜெக்ட்ல பயோமேக்ஸோ, சயின்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஒகேஷனல் நர்சிங்கோ, ஆர்ட் அண்ட் சயின்ஸோ, காமர்ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா GNM ஆஃப் நர்சிங் வந்து படிக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும், இல்லைன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. GNM ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில 12th எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலுமே நீங்க படிக்கலாம். ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டோம்னா 35 வயது வரை அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் செக்டர்ல அட்மிஷன் கொடுக்குறாங்க, பாய்ஸ்க்கு கிடையாது. இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 3 வருஷத்துக்கான படிப்பு. 3 இயர்ஸ் இந்த கோர்ஸ்க்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஹாஸ்டல்ல தங்கி இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு காலேஜ்ல என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி அவங்களே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து அட்மிஷன் ப்ரொசீஜர்னு எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் சைட்ல நீங்க அட்மிஷன் போடலாம். பட் அது ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் தான், பாய்ஸ்க்கு கிடையாது. மேனேஜ்மெண்ட் சைட்ல, அதாவது ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜ்ல நீங்க போய் டைரக்டா அட்மிஷன் போடலாம். அதே நேரத்துல பிரைவேட் காலேஜ் வந்து கவுன்சிலிங்ல, கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங்ல வருமானு கேட்டா வராது. சோ எப்படி டிகிரி கோர்சஸ் BSc நர்சிங்க்கு எல்லாம் பிரைவேட் காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல வருதோ அதே மாதிரி GNM ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில பிரைவேட் காலேஜஸ் நமக்கு வராது. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். சோ இந்த GNM ஆஃப் நர்சிங் மொத்தம் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குது. என்னெல்லாம் அப்படிங்கறத ஒன் பை ஒன் இப்ப பார்க்கலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், KAPV விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டல் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் சென்னை, வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு, தேனி மெடிக்கல் காலேஜ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம், கடலூர் மெடிக்கல் காலேஜ், ராமநாதபுரம் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ராமநாதபுரம், திண்டுக்கல், உதகமண்டலம் அண்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் திருப்பூர், நாகப்பட்டினம், விருதுநகர், IRT ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பெருந்துறை, ஸ்கூல் ஆஃப் நர்சிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சிதம்பரம். சோ இந்த 25 காலேஜஸ்ல நமக்கு இந்த GNM ஆஃப் நர்சிங் இருக்குது. இந்த 25 காலேஜுமே உங்களுக்கு கவுன்சிலிங்ல வரும். சோ இந்த சீட்ஸ் வந்து மொத்தம் இருக்கிற சீட்ஸை எப்படி இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒகேஷனல் ஃபவுண்டேஷன் நர்சிங்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 65% சீட்ஸ் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதாவது பியூர் சயின்ஸ் அண்ட் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு 10% சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதர்ஸ்ங்கும் போது நீங்க இதுல வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் குரூப்ல வரவங்களோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல வரவங்களோ வந்து அதர்ஸ்ல வருவீங்க. உங்களுக்கு 10% சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒகேஷனல் அண்ட் ஃபவுண்டேஷன் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 25% சீட்ஸ் கொடுக்குறாங்க. சோ இந்த பேசிஸ்ல தான் நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு செஞ்சு, அதாவது பிரிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அடுத்து டோட்டல் சீட்ஸ்ல வந்து நமக்கு சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரியில வருவீங்க இல்லையா, எக்ஸ் சர்வீஸ்மேன் குழந்தைங்களுக்கு வந்து 57 சீட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிசர்வ்டு சீட்டா வச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 சீட் இருக்குது. அடுத்து டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், அதாவது PWD கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 5% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. சோ இதுதான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சீட் அலோகேஷன். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு 57 சீட்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3 சீட்டு, டிசேபிள்டு கேண்டிடேட்டுக்கு மொத்த சீட்ல 5% எத்தனை சீட்ஸ் வருமோ அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அடுத்து எவ்வளவு சீட்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1400 சீட்ஸ் இருக்குது. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 515 சீட்ஸ் போன வருஷம் கொடுத்திருக்காங்க. அதர்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 206 சீட், IRT பெருந்துறைக்கு வந்து 20 சீட். சோ டோட்டலா வந்து 2141 சீட் போன வருஷம் கொடுத்திருக்காங்க. GNM ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில இதே அளவு சீட் இந்த வருஷமும் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனி கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2021ல இருந்து 2021க்கு எப்படி அலாட் ஆயிருக்குது, 22க்கு எப்படி அலாட் ஆயிருக்குது, 23க்கு எப்படி அலாட் ஆயிருக்குது, 24க்கு அலாட் எப்படி ஆயிருக்குது, 25க்கு எந்த ரேஞ்சில இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப டீடைல்டா பார்க்கலாம். சோ சயின்ஸ் குரூப்பை பொறுத்தவரையில லோவஸ்ட் கட் ஆஃப் 2021ல 71.75க்கு கிடைச்சிருக்குது, 22ல 68க்கு கிடைச்சிருக்குது, 23ல பாருங்க 47.13க்கு தான் வந்து சயின்ஸ் குரூப்புக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி 2024ல 51.75 BCM கம்யூனிட்டிக்கு கிடைச்சிருக்குது. 2025 பொறுத்தவரையில நம்ம 50வது கட் ஆஃப் வரைக்கும் இந்த சயின்ஸ் குரூப்புக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து சீட்ஸ் வந்து GNM ஆஃப் நர்சிங்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒகேஷனலை பொறுத்தவரையில 2021க்கு 56.25 அப்படிங்கிற லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்கு.
இருந்திருக்குது. 2022ல 56 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. 23ல 52.5 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. போன வருஷம் ஒகேஷனலுக்கு 78.25க்கு எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டிக்கு கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் லோவஸ்ட் கட் ஆஃப் நம்ம வந்து ஒரு 60வது கட் ஆஃப் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதர் குரூப்பை பொறுத்தவரையில 2021ல 47க்கு லாஸ்ட் கட் ஆஃபா கிடைச்சிருக்குது. 22லயும் 47க்கு கிடைச்சிருக்குது. 23க்கு வந்து 52.5க்கு கிடைச்சிருக்குது. போன வருஷம் 40.75 எஸ்டிக்கு கிடைச்சிருக்குது. இந்த வருஷமும் நம்ம ஒரு 45 கட் ஆஃப் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சயின்ஸ் குரூப்பை பொறுத்தவரையில 50வது கட் ஆஃப் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒகேஷனல் பொறுத்தவரையில ஒரு 60வது கட் ஆஃப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதர் குரூப்பை பொறுத்தவரையில ஒரு 45வது கட் ஆஃப் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை இப்போ வொகேஷனலுக்கு இவ்வளவு சீட்ஸ் இருக்குது, அந்த சீட்ஸுக்கு போதுமான அளவு மாணவர்கள் அப்ளை பண்ணல, இல்லைன்னா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸை வந்து சயின்ஸ் குரூப்புக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அதர்ஸ்ல வந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் இருக்கும், அதுக்கு போதுமான அளவு மாணவர்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா அந்த சீட்ஸை வந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா சயின்ஸ் குரூப்பை பொறுத்தவரையில நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில 45வது கட் ஆஃப் வரைக்கும் நம்ம வந்து எஸ்டிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லோவஸ்ட் கட் ஆஃபா இருக்குன்னு சொல்லி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு அப்ளை பண்ணாம விடாதீங்க. நீங்க ஒரு கேர்ளா இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. கட் ஆஃப் கொஞ்சம் லோவா இருக்குது அப்படின்னா நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கும் அப்ளை பண்ணுங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். தேங்க்யூ.